தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப பரம கண்ண முடிச்சிடுறாப்புல. உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாப்புல. அதே நேரத்துல பரமன நான் தான் குத்துனேன் அப்படின்னு சொல்லி இளமதியோட அப்பா குமரேசன் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கிறார் இல்லையா? இப்ப கலா ரிஷி கிட்ட போன்ல அந்த குமரேசனை நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, போலீஸை விட்டு லாக்கப்ல குமரேசனை அடிக்கிறாங்க. இளமதிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இளமதி லாக்கப்புக்கே ஓடி அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு தடுக்கிறாப்புல. அப்ப அங்க ரிஷி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் இப்பதான் ஆப்ரேஷனே நடந்திருக்கு, அதுக்குள்ள எழுந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாப்புல. நேரா ரிஷி கிட்ட வந்து என்னைய குத்துனது குமரேசனே இல்லை அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாப்புல. இதுக்கப்புறம் குமரேசனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ குமரேசனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இளமதி அசோக்கை கொன்னது பரமனே இல்லை, அப்படி ஒரு வேளை குத்தியிருந்தா எப்படி நான் எதுவுமே பண்ணலைன்னு விடுதலை ஆக்கி இருப்பான் பரம ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குமரேசன் என்ன நினைக்க போறாப்புல, என்ன முடிவு பண்ண போறாப்புலன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.